Go this way. கோயில் இருக்கு, நாங்க போறோம் சார். இந்தியால ஆணைங்க இருக்கு, போயிட்டு வந்துட்டோம். நீங்க தடுக்கிறீங்க, நீங்க தான் ஒவ்வொரு தரமா அப்படிப்பா அப்படிப்பா. என்ன இது அவங்க யாராவது தடுத்தாங்களா? இது கால டைமா மதிய டைம் பேசணுங்கிறேன். இந்த நாட்டுல போறதுக்கு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், இங்க ஒண்ணும் ஃபாரூக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர் இல்ல. நீங்க காவல்துறை தான் எப்பவுமே அராஜகம் பண்றீங்க. அவங்களுக்கு நீங்க சேவகம் பாக்குறீங்க, ஹிந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க. ராஜா ஹிந்துனா இந்த வீதியில் போக கூடாதா? எப்பவுமே பிஜேபி கார கொடி கட்டி வந்தாலும் உள்ளே நீங்க மணிகண்டன் தானே, முஸ்தாபா இல்ல, உங்களுக்கு உணர்வு இருக்காதா? நீங்க போய்க்கலாம் சார். இப்ப உங்களால ஒரே நிமிஷம் தான். ஏங்க என்ன பேசணும்? யார்கிட்ட பேசணும்? யாரு என்ன தடுக்க? யாரு என்ன தடுக்க? எதுக்காக தடுக்கிறீங்க? இந்த வீதியில் ஏன் ராஜா போக கூடாது? இந்த வீதி என்ன பாகிஸ்தான்ல இருக்கா? ஆனா இது வழியா தான் போவீங்க, இல்லைன்னா இங்கேயே தரணா. நீங்க போலீஸ் எல்லாருமே முஸ்லிம்களுக்கு கைக்கூலிகளா இருக்கீங்க. ஹெச் ராஜாவை அராஜகம் பண்ணி தடுக்கிறீங்க. என்ன தடுக்கணும்? நான் பாட்டு போயிருப்பேன். உடனே நீங்க பேரிகேட் போட்டுக்கிறது என்னத்துக்கு? இங்க பேரிகேட் போடுறீங்க, நான் வரும்போதெல்லாம் போடுறீங்க. ஒவ்வொரு தரம் பாக்கிறேன். இதோட 10 தரம் இருக்கேன். இப்ப போன வாரம் வந்தேன். இந்த ஸ்கூல் பொண்ணுங்க செத்து போச்சு, அதை தடுக்க போலீஸ் எல்லாம் முடியாது. அதுக்கு அங்க போக மாட்டீங்க. ஆனா கேதத்துக்கு வந்த ராஜாவை தடுப்பீங்க. நான் கேட்கிறேன், பரமக்குடி முருகன் இன்னி வரைக்கும் இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி 14 காவல்துறை எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? இந்த ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு கெட்டு போச்சு. இந்துக்கள் திருச்செந்தூர்ல ஒருத்தர் 16ஆம் தேதி செத்து போறாரு, ராமேஸ்வரத்துல 17, நேற்று தஞ்சாவூர்ல 18, கோவில்ல மரணங்க. கோவில்ல மரணம். இது ஆட்சியா கைகள் ஆட்சி செய்யுது. இவ்வளவு தூரம் இது பண்ணதுக்கு நீங்க தானே காரணம். ரெஸ்பான்சிபிலிட்டி நடக்குது, இல்லைன்னா நடக்காது. நானும் ஒவ்வொரு தடவை நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை நீங்க மீறி போயிட்டு இருக்கீங்க. இந்தியாவுல ஒரு வீதியெல்லாம் ஹெச் ராஜா நடக்கப்படாதா? நடந்துரும். வண்டி வரட்டும், பின்னாடி வரட்டும், நடந்து போங்க.